வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. எல்லா விதமான டாபிக்ஸும் பேசக்கூடிய ஒரு சேனலாக அது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து ஷேப்பப் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஹிஸ்ட்ரியும் பேசுகிறோம், கரண்ட் அஃபேர்ஸு, குறிப்பிட்ட ஒரு விஷயம் நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேன்ஸ்னு சொல்ல மாட்டோம், நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்மளையும் வந்து நீங்கள் கைட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய டாபிக் சொல்லி. அப்படி உங்களுக்கு வள்ளல் மீடியாவில் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் பர்சனலாக ஃபேவரட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்குறப்போ உடனே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிற இந்த சின்ன ரூட் எடுத்து போகலாம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சின்ன பையனை பற்றி வந்து பேச போகிறோம். இன்றைக்கி இந்த சின்ன பசங்க அப்படின்றத எந்த அளவுகோல் வச்சு சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போஷரில் இருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மீடியா எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இருக்குது, சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் இருக்குது. அப்படி ஒரு குட்டி தம்பி வந்து சமீபத்தில் வந்து ஒரு சர்ச்சையில் சிக்கி அவர் ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது, தவறான வகையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார். அதை குறித்து பாரியாளர்கிட்ட வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். இது ஒரு சோஷியல் இஷ்யூவாக எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. வணக்கம் பாரி. வணக்கம். அடிக்கடி ஒரு குட்டி பசங்களாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு தம்பி கூட வந்து சோஃபாலாம் வைப்பார். அவர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை ட்ரெஸ் போட்டு வந்து சோஃபா விற்றுந்தார். அது உங்களுக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி குட்டி பசங்க இன்றைக்கி ஈஸியாக ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஒரு பையன் ரப்பர் பேண்டில் இப்படி பண்ணிட்டு எப்படிரா அப்படின்னு சொன்னால் க்யூட்னஸ்க்காக ஈஸியாக ட்ரெண்ட் ஆகிறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவன் க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு நினச்சா வந்து அந்த பையனுக்குள்ளே இவ்வளோ இருந்திருக்கு பாரு அப்படிங்கிற திறமையை காமிச்சிட்டு நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட வச்சுட்டு போயிட்டான். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இதை பேசணும்னு நீங்கள் நினச்சிங்க முதல்ல? அது அடிப்படையில் என்னென்னா, எல்லாம் ஸ்கேமர் கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய புகைப்படம், அந்த பையனுடைய ஃபோட்டோ, அந்த பையன் பேசுகிற வீடியோஸ் எல்லாமே எடுத்து போட்டு விமர்சனத்திற்கு ஆட்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதில் என்ன அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம், அந்த பையனுக்கு அறிவுரை சொல்கிறேங்கிற பேரில் வீடியோ போடுறது ஒரு டீசெண்டாக போட்டவங்களும் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவனை திட்டி, அந்த சின்ன பையனை திட்டி போட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதை நீங்கள் சொல்கிறீங்க? சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த பையனை வந்து இவனே அவனேன்னு பேசி கூட வீடியோஸ் வந்துருந்துச்சு. அந்த பையனோட ஃபோட்டோஸை அப்படியே பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறார் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசுக்கு கீழே, அவர் 17 வயசு இருந்தாலும் சரி, 16 வயசு இருந்தாலும் சரி, அவங்க வந்து மைனர். இந்த மைனர் பசங்களோ பெண்களோ இவங்களை யாராக இருந்தாலும் அந்த மைனர்களை வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய புகைப்படங்களையோ அவங்களுடைய இதையோ போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதன் மூலமாக அவங்க மன ரீதியாக ஏதாவது ஒரு தவறான முடிவுகளுக்கு உட்படுறாங்க அப்படின்னா அந்த பதிவு செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முழு அதிகாரம் என்பது காவல்துறையிடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட தரப்பில் இருக்கவங்க யாராவது வந்து இந்த சின்ன பையனோட புகைப்படத்தை போட்டு திட்டி இருக்கிறாங்க, இல்லை அந்த பையனை வந்து தப்பாக காட்டியிருக்காங்கன்னு யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூட அதையும் எடுத்துக்கொண்டு ஒரு வழக்காக பதிவு செய்வாங்க. அது வந்து கிரைம் அகெயின்ஸ்ட் மைனர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகும். அது ரொம்ப தப்பாக இந்த மாதிரி கண்டென்ட் போடுற உங்களுக்குமே அது ஆபத்து. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான சில யூடியூபர்ஸும் கூட அந்த சின்ன பையனோட ஃபோட்டோவை எடுத்து போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏன் மைனர்கள் வந்து இதில் பாதுகாக்கப்படுறாங்க இந்த சட்டங்களில் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். அவன் சுயமாக சிந்திச்சு செய்கிற ஒரு திறன் அற்றவன். 18 வயசு வரைக்கும் அவனை குழந்தையாக தான் நம்ம பார்க்கணுங்கிறது நமக்கான, அந்த குழந்தைகளுக்கான உரிமை அது. புரியுதா? இதில் இன்றைக்கி பிஞ்சிலே பழுக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அவங்கள குழந்தையாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பிஞ்சிலே பழுக்கிறதுக்கு காரணமோ அந்த குழந்தைங்க கிடையாது. அந்த குழந்தைகளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம் தான், அந்த குழந்தைகள் வளரக்கூடிய வீடுகள் தான், அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா தான், அந்த குழந்தைக்கு அண்ணனோ தம்பியோ யாராவது அண்ணன் இருக்காங்கன்னா அவங்க தான். இப்போ இந்த பையனை வந்து நம்ம பேர் சொல்ல முடியாது. அதே போல் அந்த பையனுடைய புகைப்படத்தையும் நம்ம காட்ட முடியாது. இதுதான் நம்ம சேனலில் வந்து மைனர் பசங்களை, பெண்கள் ஏதாவது பாதிப்புக்குள்ளானாங்க போனாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பண்ணுறது இல்லை. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண் குழந்தைகளுக்கும் தான். நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க போல் அப்படி பெண் குழந்தைகள் மைனராக இருந்தால் தான் காட்டக்கூடாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொதுவாகவே பெண்கள் அவங்க விருப்பம் இல்லாமல் ஒரு புகைப்படத்தை போடும்பொழுது அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஆக்ஷன் எடுக்கப்படும். அதே போல் குழந்தைங்க வந்து ஃபோட்டோஸை எந்த குழந்தையாக இருந்தாலும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம டைரெக்டாக போடுறது வந்து ரிஸ்க்கு. ஆண்கள் மட்டும்தான் விதிவிலக்கு. ஆமாம். ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு யாராவது வந்து இந்த பையனை விமர்சிக்கிறேங்கிற பேரில், விமர்சித்ததெல்லாம் சரி தான், ஓகே, ஆனால் அந்த பையனோட புகைப்படத்தை டைரெக்டாக எடுத்து போடாதீங்க. அது அந்த பையனோட வாழ்க்கையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு தப்பான முன்னுதாரணமாக போகும். இப்போ இதே மாதிரி நிறைய பேர் சின்ன பசங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து போட்டும் கூட கிரிட்டிசைஸ் பண்ணலான்ட்டு. அது ஒரு பையனோட ரீல் பார்த்தேன். அந்த பையனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கும் போது அவனே திட்டிலாம் இன்ஸ்டாவில் பேசி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பையனை திட்டி பேசும்போது உனக்குலாம் நீலாம் ஏன்டா இருக்கிற அது இதுன்னு, அது ரொம்ப தப்பு.
அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் விமர்சனங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நாகரிகமாக வைக்க கற்றுக்கோங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நானும் பேசியிருந்தேன், கண்ணில் வந்து இது போட்டிருந்தோம். இப்போ நம்மளும் அதை பற்றி வந்து காணொலிலாம் பண்ணிட்டோம். கடைசியில் அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த வீடியோஸில் ஃபுல்லாக அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க மேலே தானே தப்பு, அவங்க தானே கைட் பண்ணி, அது தவிர இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி ஒருத்தரை விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தான் வந்து விசாரிக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த இதில் பேச போகிறோம். ஸோ நம்ம என்ன நடந்துச்சுங்கிறதையும் நம்ம பேசிடுவோம். ஒரு புரிதலுக்காக வந்து இந்த நபருடைய பேர் என்பது மாற்றப்பட்டு அடையாளம் மாற்றப்பட்டு நம்ம சொல்லும் பொழுது கெடுவாய் செம்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். கெடுவாய் செம்பு. இப்போ என்னன்னா இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அவனுக்கு மேக்ஸிமம் வந்து 15 வயசு இருக்கும், 14-15 வயசு தான் இருக்கும். அவ்வளோதான் அந்த பையன், கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 14-15 அவ்வளோதான் இருக்கும். நான் பேசுகிறான், உருவத்தில் இன்னுமே கொஞ்சம் இதாக இருக்கிறான். பட் ஆனால் ஒரு 14-15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன மாதிரி கண்டென்ட் போடுவான்னா ஃபேமிலிஸ்ன்னு பேசுவான். ஃபேமிலிஸ்ன்னு என்ன, குடும்பங்களே அப்படிங்கிறதுல வந்து ஃபேமிலிஸ்ன்னு பேசுவான். சின்ன பையன். அதில் வந்து ஆரம்பத்தில் இவன் எப்படி ட்ரெண்ட் ஆகி வளர்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன் அப்படிமா. ஐயோ, இதுவே வந்து ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. ஏதாவது சொல்லிடுவாங்க, அவன் தான் செஞ்சுட்டானா? இல்லை, அப்படிதான் அவன்கிட்ட வந்துட்டு இதை போய் புடி, அதை போய் புடி, ஓனான புடி, உடக்கான புடின்னா கூட அவன் அதை போய் பண்ணுவான். இதை போய் எண்ணுவான். இந்த மரத்தில் எவ்வளோ இலை இருக்குன்னு எண்ணுங்கன்னா இப்போ எண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டென்ட்டை வந்து போடுறாங்க. இந்த கண்டென்ட் வந்து ஒரு செட் ஆஃப் கண்டென்ட். இது வந்து வெளிநாடுகளில் பார்த்து தான் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுவே ஒரு முட்டாள்தனமான, ரொம்ப தன்னை பற்றிய எந்தவித கவலையும், தன்னை பற்றிய அந்த இதுவே இல்லாத ஒருத்தன், சுயமற்றவர்கள் பண்ணுற வேலை இதெல்லாம். எவனோ ஒருத்தன் சொல்கிறான்னா அதை செய்யணுமா? ஸோ இது ரொம்ப தப்பு. ஆனால் இதை வந்து ஒரு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, பிளாக் மிரர்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு செட் ஆஃப் சீசன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, டெக்னாலஜினால என்னென்ன ஆபத்துங்கிறத வந்து மெயின் பண்ணி பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனையாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அது ரெக்கமெண்டட்லாம் இல்லை, பட் ஆனால் அது பார்க்கறதுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படிலாம் வருங்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கும். டெக்னாலஜி எப்படி பேடாக கொண்டு போகிறது சிலது வந்து அவங்களுக்கு தெரியும்ல, எதெல்லாம் கொண்டு வர போகிறோம்னா அதையும் கூட அவங்க வந்து காட்டுவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இது. அதில் வந்து ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோடில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாதர் இருப்பார். ஃபாதர் இந்த சென்ஸ் அவர் அப்பா இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஒரு இந்த கடையில், அதாவது அந்த ஒரு ஷிப்மெண்ட் இதெல்லாம் பண்ணுற அந்த கப்பல் ஹார்பரில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு அவருக்கு பணம் தேவை இருக்கும். ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான். எப்படின்னு கேட்டால் ஒரு வெப்சைட்டை சொல்லுவான். அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதில் நம்ம உள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா அங்கே வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வியூ ஆகும். நம்ம அதில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காசு நிறைய பேர் அவங்க போடுவாங்க. அவங்க என்னென்னா பெட் சொல்லுவாங்க, இந்த காசு கொடுக்குறோம், இதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அவர் போய் பார்ப்பார். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விரல சப்பு, கட்ட விரல சப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது பண்ண அது பண்ணுன்னு இருக்கும். இது அப்படியே கொஞ்சமாக காசு வரணுன்னே பரவாயில்ல காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியா பண்ணிட்டு பாரு. அப்புறம் வந்து மூத்திரத்தை குடி அப்படின்னு வரும். ரீசன்ட் சீசன் இது நான் பார்த்தது இந்த எபிசோடு. மூத்திரத்தை குடி அதுன்னுவாங்க. அப்புறம் அதையும் குடிப்பான், குடிச்சிட்டு வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் பண்ண அவனுக்கு காசு வரும். அந்த காசு வர அவன் கொஞ்சம் பொருளாதாரத்தில் அவன் கொஞ்சம் ஏறுவான். அந்த முகத்தை காட்டாமல் தான் பண்ணிட்டு இருப்பான். அவங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, முகத்தை காட்டி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடில் சொல்லுவாங்க. அப்புறம் அவன் முகத்தை காட்டுவான். இவன் முகத்தை காட்டினோடனே ஆல்ரெடி இவன் கூட ஒர்க் பண்ணுறவனுக்குலாம் அங்கே தானே இருக்கானுங்க. அப்போ இவங்கெல்லாம் பார்த்து இவனை சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கெல்லாம் சண்டை வரும், ப்ராப்ளம்லாம் வரும். இதே மாதிரி கண்டினியூ ஆக அவன் சொல்கிறதெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் இதாக போயிட்டு கையை வெட்டிக்கோ என்னமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே போல அவன் வந்து கையை வெட்டுவான், இவ்வளோ லேக்ஸ் கொடுக்குறான் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு அவனவனே வந்து அழிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் அது எபிசோடு. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் அது இருக்குது. அதோட மைல்டு வெர்ஷனாக தான் இவன் ஆரம்பித்தான் இந்த பையன். 2026 இதை பண்ணு அதை பண்ணு, நீங்கள் பண்ணுறோம், நீங்கள் மிளகாவை சாப்பிட சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மிளகாவை சாப்பிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஆபத்து. ஸோ இப்படி தான் இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு வரான். இப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த டிவிகே கட்சி வந்து அப்போ தான் வருது. விஜய் வந்து விஜய் ரசிகர் அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஜய் ரசிகர்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு லாபி, அந்த லாபியில் வந்து இந்த பையனை வந்து ஈகோ சிஸ்டம்குள்ளே போயிட்டு அந்த ஈகோ சிஸ்டத்தில் வந்து தன்னை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் இந்த பையன் பண்ணுறானா? இல்லை, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியாக அந்த பையன்கிட்ட யாரோ ஒருத்தங்க, அங்கே அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ, இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு அவனை இந்த பையனை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. ஹீஸ் எ பர்ஃபார்மர். பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க இதை நீ பண்ணு, இதை நீ சொல்லு, இதை நீ பேசுன்னு சொல்கிறாங்க. அவன் செய்கிறான். ஏன்னா அவனாக சிந்திச்சு செய்கிற அளவுக்குலாம் அவனுக்கு பக்குவமும் கிடையாது, ஒன்றும் தெரியாது அவனுக்கு.
ஸோ இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நாளடைவில் வந்து அந்த டிவிக்கு அந்த கேங்கில் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறான். உடனே வந்து விஜய் அண்ணன் கூட்டத்துக்கு நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கொடியோட போகிறது, அங்கே அந்த துணியோட போகிறது, அதில் ஒரு ரீல் எடுத்து போடுறது. அடுத்து ஒரு மலேசியா படம் ரிலீஸ் அந்த பாட்டு இது பண்ணுறதுக்கு போகிறேங்கிறவொன்னே, நான் மலேசியா போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவன் போனானா போலையா நமக்கு தெரியல, ஆனால் நான் மலேசியா போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்னு கையில் ஒரு பாஸ்போர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ரீலை போடுறான். பாஸ்போர்ட்குள்ள A4 ஷீட் வச்சுட்டான், அது மாதிரி ஒரு ரீலில் போடுறான். அதுக்கப்புறம் வந்து அவன் அங்கே போகவே இல்லை போல. ஆனால் நான் போயிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைன்றதுனால அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலிஸ் அப்படிமா. அது இல்லாமல் ஒரு சின்னதாக இருந்ததுனால உள்ள விடலையா, அந்த கூட்டத்தில் அதனால மறைஞ்சிட்டாராம், அதனால தெரியலையா அவரு. ஸோ இந்த மாதிரி வந்து சும்மா வந்து ஒரு ஃபன் பேஸ்டாக போயிட்டு இருந்தான். இதெல்லாம் கூட நமக்கு பெருசாக தப்பாக தெரியல. அதில் என்னன்னா ஒரு சின்ன பையனை வச்சு இது பண்ணுறாங்க, அதையும் வந்து இந்த சொசைட்டி வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்குங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய கவலை சொசைட்டி மேலே இருக்குது. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு ஸ்கேமில் மாட்டுறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிங் ஆப்ஸு அப்புறம் இந்த கேமிங் ஆப்ஸு, இது ரெண்டையும் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வந்துட்டாவே அதில் என்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு என்னன்னு தெரியல. நீங்கள் தாண்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க, இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு அலையிறீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஏதாவது ஒரு கம்பெனி பிராண்டெல்லாம் வந்து கான்டாக்டில் வராங்க. அதுலேயும் பார்த்தா முன்னாடிலாம் எந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கனாலும் அவங்க போட்டிருப்பாங்க டேட் லிட்டில் பிரின்சஸ்ஸு, டேட் லிட்டில், இப்படி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அப்படி தான் இருக்கும். இப்போலாம் எப்படி தெரியுமா, DM ஃபார் ப்ரொமோஷன்ஸ், எல்லாரும் அக்கௌண்ட்லேயும் அது இருக்குது. என்னடா இதெல்லாம் பிஸ்னஸ் கடையை எல்லாமே கடை தான் போட்டிருக்கீங்களாடா இன்ஸ்டாகிராமில், எவனும் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணல போல, எல்லாம் கடை DM ஃபார் இதுன்னு. அது போல் இவனும் வந்துட்டு போட்டிருப்பான் போல், ஏதோ கம்பெனிகள்லாம் உள்ள ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்திருக்குது. இவன் அதை வாங்கிட்டு அந்த ஆப்லாம் ப்ரொமோட் பண்ணுறான். இந்த பெட்டிங் ஆப் இது பல பேசியாச்சு. பெட்டிங் ஆப்புங்கிறது என்ன, உங்களே ஏமாத்துறது. நீங்கள் சூதாட்டம்ங்கிறதே ஒரு ப்ராபபிலிட்டியில் கிடைக்கிற லக்கை பொறுத்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கொடுக்குற காசுக்கு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது. உங்களுக்கு லக்கு இருந்தால் உங்களுக்கும் இல்லைனா இல்லை. இது லக்கு கேம்பிளிங்குங்கிறது. இந்த கேம்பிளிங்கை ஒருத்தன் ஆப்பாக மாற்றி ஒருத்தன் கொண்டு வரான் அப்படின்னா அது லக்கு கிடையாது. ஏன்னா ஒரு ஆப் அப்படின்னா அது லக் பேஸ்லயே வந்து வேலை செய்யாது. நீங்களும் நானும் 3 சீட்டு விளையாடுறோம் சும்மா வச்சுக்கோங்களேன், அந்த கார்ட்ஸ் எப்படி வருதோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பட் இட்ஸ் ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணி, பின்னாடி ஒரு அல்காரிதம் இருக்கு. 5 முறை அவன் ஜெயிக்கணும், அடுத்த 6 முறை அவன் தோக்கணும் இருக்கலாம், ஒரு முறை ஜெயிக்கணும் அடுத்த முறை அவன் தோக்கணும்னு இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன அமௌண்ட் அவன் ஜெயிக்கணும், இந்த லெவலுக்கு மேல அமௌண்ட் போட்டானா தோக்கணும். இந்த மாதிரியான ப்ராபபிலிட்டியில யாரோ ஒருத்தர் அல்காரிதம் எழுதி கொடுக்கறத தான் அந்த ஆப்ஸ் வந்து செய்யுது. ஸோ நீங்க நினைக்கிறீங்க ரேண்டமா இது வருதுன்னு, கிடையவே கிடையாது. ரொம்ப ஸ்டூபிட்ல, அது ஸ்டூபிடா இருக்கனால தான் அதை நம்புறாங்க. சீட்டு விளையாடுறோம், அந்த சீட்டு விளையாடுறதுல வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க நமக்கு ஆப்போனண்டா பிளேயர் தான் விளையாடுவான்ட்டு. அதுக்கெல்லாம் பாட்ஸ் இருக்குடா. இன்னைக்கு ChatGPT உங்ககிட்ட பேசணும், பின்ன உள்ள ஒரு ஆள் உட்காந்துட்டு எட்டி பார்த்தா பேசிட்டு இருக்கான், நன்றா அருமையாக சொன்னீர்கள் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கானா. உள்ள இருக்கிறது ஒரு ஆப்பு, அது ஒரு அல்காரிதம். ChatGPTங்கிறது ஒரு அல்காரிதம், ஏங்கிற ஒரு அல்காரிதத்துக்குள்ள தான் அது வந்து பேசுது. அது போல இந்த ஆப்புகளுக்கு பின்னாடி ஒரு அல்காரிதம் இருக்கும். இப்போ செஸ் எல்லாம் விளையாடும் போது ஆப்பே வந்து நம்ம கூட விளையாடுறதுல என்ன பின்னாடி ஒருத்தன் வந்து விளையாண்டுட்டு இருக்கானா. ஸோ அந்த ஆப்புக்கு சிந்திக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அது அந்த மூவ்லாம் பண்ணும். அதே போல் கேம்பிளிங் ஆப்லேயும் அது உண்மையான கேம்பிளிங் கூட கிடையாது. இப்போ நீங்கள் தெருக்கடையில் உட்காந்துக்கிட்டு இந்த இது போடுறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட ப்ராபபிலிட்டியில் நடக்கும். லக் இருந்தால் லக்கு, இது அதுலேயுமே ஏமாற்றுவானுங்க முடியும். சில பேர் ஏமாத்துறவங்க இருக்காங்க, எல்லாத்துலையும் ஏமாற்ற முடியும் ஈஸியாக. ஆனால் லக் பேஸில் கூட இது கிடையாது. இது நீங்கள் கொடுக்குற காசு அவன் நினச்சா உங்களுக்கு திரும்ப கொடுப்பான், இல்லைன்னா இல்லை. அவன் உங்களை வந்து பழக்கப்படுத்துவான், அந்த கேம்பிளிங்க்கு பழக்கப்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த அடிக்ஷனை கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் உங்களை காலி பண்ணுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பல லட்சம் கடன் வாங்கிட்டான். இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் IPL இப்போ நீங்கள் அந்த டீம் செலக்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதில் வேலை செய்கிற ஒரு ஆள் நம்மளுக்கு சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ்லேயே இதை விளையாடுறதுக்கு அவங்க வேலை செய்கிறவங்களே போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ கீழே நம்மளுக்கு காசு கொடுத்து விளையாடுறவங்களுக்கும் அவனை மாதிரி ஆகணுன்ற ஆசையை தூண்டி விட்டுட்டே இருப்பான். இதில் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய சிமிலர் விஷயம் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா பாரு, உங்களுக்கு ஓராவது கேம்ல 2வது கேம்ல நல்ல காசு வந்துடும். அதுல நீங்க வந்து மாட்டிக்கிட்டு ஹூக் ஆயிட்டு உங்களை நீங்க சொல்ல மாதிரி உள்ள இழுத்துருவாங்க. உள்ள இழுத்து உங்களோட அந்த உளவியெல்லாம் வந்து உங்களை சிதைச்சு உங்களுக்கு பரவலைய காசு உழைக்காம காசு வருதுன்னா சொல்லேன், உழைக்காம உங்ககிட்ட ஒரு காசு வருதுன்னா அது உங்ககிட்ட கேட்காமே அது போயிடும், ஒட்டாது. இவ்வளோதான் விஷயம். ஸோ தயவு செஞ்சு இந்த கேம்பிளிங்குங்கிற எந்த ஒரு அடிப்படையிலையுமே கேம்பிளிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க, கேம்பிளிங்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. எனக்கு காசு வருது தானேன்னு சொல்லிட்டு இந்த ஷாருக் கான் ஒரு இடத்துல விளக்கம் கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு விளக்கத்தெல்லாம் வந்து விளக்கண மாதிரி பேச முடியாது. அதாவது அதுவே ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விளக்கம். வந்து என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, நீங்கள் வந்து சிகரெட் கம்பெனிஸ்க்கு வந்து விளம்பரம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சுகர் ஐட்டம் பேஸ்டு கம்பெனிஸ்க்குலாம் வந்து அந்த அந்த குடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து விளம்பரம் கொடுக்குறீங்க போகிறீங்க. அவங்க வந்து கேட்குறாங்க மெயினாக வந்து இந்த பானு இந்த மாதிரியான போடுறீங்க, இதெல்லாம் நீங்கள் போடுறது இல்லை, அதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அப்புறம் ஏன் அதுக்கு விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே உடனே அந்த ஆக்டர் ஷாருக் கான் தான் உடனே என்ன சொல்லுவாப்புல, அப்படின்னா பேன் பண்ணுங்க,
அப்படின்னு சொல்லுவாப்புல திமுறா. அப்படின்னா பேன் பண்ணுங்க. ஏன்டா உனக்கு பேன் பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு அதில் காசு வருது, அதே போல் எனக்கு இதில் காசு வருது, அதனால நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடாவடியாக ஒரு பதிலை சொல்லுவார். இந்த இதை வந்துட்டு சாவேஜ் ரிப்ளே அப்படின்னு சொல்லி கொண்டாடி விட்டுருப்பாங்க. இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இல்லைங்கிறனால தான் கவர்மெண்ட் எந்திச்சு கேள்வி கேட்குறோம். இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறது அதை பேன் பண்ணுன்னு தான் சொல்கிறோம். கவர்மெண்ட் அதை செய்ய மாட்டேங்குது. செய்யாமல் இருக்கிற கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸை கேள்வி கேட்குறோம். இன்றைக்குமே பொலிட்டீஷியன்ஸை ஏன் ஸ்கவுண்டர்னு சொல்லி திட்டுறாங்க? ஏன்டா இப்போ பொலிட்டீஷியன்னாவே ஒரு கெட்ட பேர் ஏன் இருக்குது? ஏன்னா அவன் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால தான் அந்த கெட்ட பேர் இருக்குது. எந்த ஒரு நல்ல தலைவரையும் அவன் வந்து பொலிட்டீஷியன் சொல்ல மாட்டான், தலைவர் தான் சொல்லுவான், லீடர் தான் சொல்லுவான். ஏன்னா பொலிட்டீஷியனுங்கிற அந்த வார்த்தையவே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறானுங்க இன்றைக்கி இருக்கிற பொலிட்டீஷியன்ஸு. அவங்க தலைவர்களாக இல்லை, வியாபாரிகளாக இருக்கான், புரோக்கர்களாக இருக்கான். அவன் தடுக்க மாட்டான். அவன் கமிஷன் காசுக்காக இந்த மாதிரி மக்கள் கெட்டு போனால் பரவாயில்லன்னு நினைப்பான். நீ என்ன சொல்கிற? மக்கள் தான் என்ன வாழ வைக்கிறாங்க, மக்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், மக்களுக்கு தான் என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு நீ சொல்கிற இல்லை, இதுவும் நடிப்பான்னு தான் நாங்கள் கேட்குறோம் உங்ககிட்ட. அந்த எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட காசு இருக்குது, இந்த இதில் வர இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு தான் நீ வாழணும்னு அவசியம் இல்லை. உனக்கு உன்னோட கெரியர்லேயே பெரிய கோடிகளை நீ சம்பாதிக்கிற. இப்போ ஷாருக் கான் மாதிரி நடிக்கிற இதை பேசணுமா? அந்த விளம்பரத்தை உனக்கு கொடுக்குற காசு நீ படத்தில் நடிக்கிற காசுக்கு ஈக்குவலா? இவ்வளோதான் விஷயம். ஆனால் ஒரு சின்ன ஒரு காசுக்காக எத்தனை கோடி மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறப்பாரு. இந்த ஒரு கெட்டத்தனத்தை தான் கேள்வி கேட்குறோம். இதே தனத்தை ஒரு அரசியல்வாதி பண்ணாலும் நாங்கள் கேட்போம். கேட்காமலாம் யாரும் இல்லை, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன அதிகாரம் இல்லை. அதோட இது திமுறா அப்படி பதில் கொடுத்துரு. இது தப்பான பதில். இது தப்பான பதில்ங்கிறது திமுறான பதில். ஒரு அக்கறை இருக்கணும் மக்கள் மீது. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து அடுத்தவன் கெட்டு போயிடக்கூடாது. நீ கரெக்டாக வாழ்கிறங்கிறது அது உன்னோட பிரச்சனை. ஆனால் நம்மளால் இன்னும் 4 பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அளவுக்குனாச்சும் நீ வாழுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதான் கூட இவங்களுக்குலாம் எண்ணங்களை பேசிக்கலி அந்த நடிகர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. இதைத்தான் நம்ம இங்கே இன்னும் சொல்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் ஏமாறுறீங்க, நீங்கள் வந்து நாசமாக போகிறீங்கிறது ஒன்று, நம்மளை பார்த்து 10 பேர் நாசமாக போகிறாங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது பாரு, அதுனாச்சும் வளர்த்துக்கும். இல்லைங்க, இந்த சின்ன பையனே அவன் எக்ஸ்பிளேஷனில் என்ன சொல்லுவான்னா, நான் மட்டும்தான் இதை பண்ணுறேன், நான் மற்ற யூடியூபருங்களாம் இதில் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த நடிகரை பார்த்து மற்ற இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறான், மற்ற இன்ஃப்ளூயன்சர் பார்த்து இந்த குட்டி பையன் பண்ணுறான். ஸோ எல்லாருக்கும் காசு. பையனுடைய அந்த விளக்கத்தையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அந்த விளக்கத்தை வந்து அந்த பையன் பேசியிருக்க வாய்ப்பில்லை, சொல்லி கொடுத்தா பேசியிருக்கான். ரொம்ப அபத்தமான விளக்கம் அந்த பையன் கொடுத்தது. வந்து நீங்கள் அதாவது அவன் கொடுத்த விளக்கத்தில் ஒரு எனக்கு சிரிப்பு வந்த ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா? என்கிட்ட பணம் ஏமாந்துருந்தா யாராவது இருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்னா, கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பணம் யாராவது ஏமாந்துருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படிடா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்ண முடியும்? அடல்ட் யாரோ இருக்காங்க பின்னாடி, யாரோ ஒருத்தன் எப்போனா ஒரு எச்சப்பைய அந்த சின்ன பையனை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அண்ணனா இருக்கலாம், அவங்க அப்பாவா இருக்கலாம், அது தெரியல, ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காது. எவனா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாருக்காவது தோணுதுன்னு வைங்க, ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு விடுங்க. ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு தூக்கிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிடும் அவனை பிடிச்சி. இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்ல, யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு திருந்து மன்னிப்பு கேட்டு நாங்கள் எங்கள் அந்த மாதிரி முறைகேடாக வாங்கின பணத்தை நாங்கள் வந்து கொடுத்துட்றோன்னு சொல்லு. இல்லைன்னா எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க? மிஞ்சி போனால் ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை சைபர் கிரைமில் சப்மிட் பண்ணுறதுக்கு. இந்த பையன் ஸ்கேம் பண்ணியிருக்கான், இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி போட்டால் அந்த பையனை ஒன்றும் பெருசாலாம் விசாரிக்க மாட்டாங்க. அவனை கூப்பிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருவாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அந்த பையன் போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவில் யார் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கு, யார் அந்த காசை இது பண்ணியிருக்கா, என்ன ஏதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. தான் நடக்கும். இது ரெண்டில் இந்த இதுக்கு இந்த பையன் பின்னாடி உட்காந்துட்டு தெனாவட்டா பதில் கொடுத்துட்டு இருக்கான் பாரு. இந்த உனக்கு சொல்கிறேன் நான், இந்த பையனை முன்னாடி தள்ளிட்டு நம்ம தான் வெளியில் தெரியாமல் இருக்கமே நினச்சிட்டு உட்காந்துருக்க பாரு. உனக்கு தான் இதை சொல்கிறேன். உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை? ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையவே அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீ அப்பனாரு அண்ணனாரு யாரா வேணா இரு, அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பையனுக்கு பேர் கெட்டு போச்சுன்னா, அந்த பையன் வந்து ஒரு இதில் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டினானா யாருக்குடா நஷ்டம்? ஒரு ஆல்ரெடி மூஞ்சி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்க லைஃப்பில். ஆமாங்க, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பையன் வந்து சஃபர் ஆவான், லைஃப் ஃபுல்லாக சஃபர் ஆவான். அவன் தெரிஞ்சு பண்ணியிருப்பானான்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து தப்பு செய்யுதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இல்லைங்க, சின்ன பசங்களே திருட கற்றுக் கொடுத்துட்டா அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்கல்ல. அதுதாங்க அந்த அந்த பாதையை உருவாக்கி கொடுக்குறீங்க. இப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? சொல்கிறத செய்யும். இப்போ 10 வயசு குழந்தைக்கு இவனுக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 வருஷத்தில் இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? இவனுக்கு வயசு இன்னும் 14 15 தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஓட்டு இருக்குன்னு அவன் நம்பிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. எனக்கு சந்தேகமாக இருக்குது.
போய் நின்று போகிறாங்க எலெக்ஷன் லுக்கியூவில். ப்ரோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்களே, இந்த விஜய் மிமிக்ரி அவனை ஒருத்தன் பண்ணாம ப்ரோ, அவனையும் சேர்த்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அது பார்க்கல நீங்கள் சொல்லுப்பா அப்படின்னா, அண்ணா விஜய் அண்ணா லைனில் இருக்கீங்களாண்ணா, விஜய்னு ஒருத்தர் பேசுகிறாரு பின்னாடி, அது பார்க்கலையா நீங்க? பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களாப்பா, அது மாதிரி போதும் ப்ரோ ஒரு ரீல். என்னன்னா ஒன்றும் நான் பார்த்தேன். நீங்கள் வேறு விஜய் வாய்ஸ் அப்பப்போ எடுக்கிறீங்க. அப்படியா? விஜய் வாய்ஸ் மாதிரி இருக்கா? கண்டென்ட்டுக்காக தயாராகிறீங்களா? சரி, பேசிக்காக என்னென்னா அந்த பையன் அவ்வளோதான். இப்போ விஜய் பேசுகிறாருன்னு சொல்லி பேசினா கூட நம்புறவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சின்ன பையங்க அவங்ககிட்ட நம்ம என்னங்க கோவப்பட முடியும்? அவங்ககிட்ட என்ன கோவத்தை வெளிப்படுத்த முடியும்? ஆனால் இன்றைக்கி அவன் எவ்வளோ பெரிய ஸ்கேமில். சரி, அந்த ஸ்கேம் என்னன்னு சொல்லிடுறேன். சிம்பிளாக என்னென்னா, இந்த பெட்டிங் ஆப்ஸ் இருக்குல்ல, இந்த பெட்டிங் ஆப்ஸை அவன் ப்ரமோட் பண்ணியிருக்கான். இதுவே பெரிய ஸ்கேமு. சரி, ஓகே. அப்புறம் கேமிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணியிருக்கான். எந்த அளவுக்கு அவன் ப்ரமோட் பண்ணியிருக்கான்னா, இவன் ஒரு தார் ராக்ஸ் கார் வாங்கியிருக்கான். தார் ராக்ஸ். அது நம்ம எப்படி பார்த்தாலும் அதோட விலை வந்து ஆன் ரோட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு 5 வந்துருமா? 20 வந்துருங்க. 20 வந்துடும். நீங்கள் இது எடுக்கணும்னா தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு 18க்கு மேலே வந்துடும் கண்டிப்பாக. பைபிள் வாங்கிடுச்சு காரு. அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறான். இது நியூஸ்லாம் வருது. இன்ஸ்டாகிராமில் சம்பாதித்து அம்மாவுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தான். நீ வந்து இன்ஸ்டாகிராமில் நீ சம்பாதிக்கிறியோ இல்லை வேறு எந்த கிராமத்தில் போய் சம்பாதிக்கிறியோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அவங்க அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுக்குறதுலையும் தப்பு கிடையாது. ஆனால் நீ தானே வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன். ஆனால் நீயே அதை மறுத்து என்ன சொல்கிற, இன்னொரு இதில் என்ன சொல்கிறான், இந்த கேமிங் ஆப்பில் தான் எனக்கு கார் கொடுத்தாங்கங்கிறான். இந்த கேமிங் ஆப்பில் காசு வந்துச்சா அதை வச்சு தான் கார் வாங்கணும். அப்போ அந்த கேமிங் ஆப்பில் உனக்கு 20 லட்ச ரூபா காசு வந்துச்சுன்னு நீ போய் சொல்கிற. ஒரு சின்ன பையனை மாற்றி போய் சொல்ல வைக்கிறானுங்க. அது நம்ம அந்த காலத்தில் நம்மளுடைய இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட சாட்சி கேட்பாங்க தெரியுமா? ஏன்னா அது வந்து இன்னைக்கு தான் அந்த முறை வந்து கொஞ்சம் அது பெருசாக இது பண்ணுறதில்ல. இப்போ ஒரு க்ரைம் இருக்குது, அந்த க்ரைமில் வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, தாத்தா நான் பார்த்தேன் அந்த இதில் வருமே நாட்டமல்ல. ஸோ இது வந்து நம்ம ஊர் வழக்கங்களில் இது இருந்துச்சு. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் கோர்ட்லேயுமே அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கோர்ட்டு இந்த போலீஸுங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அந்த குழந்தைகள்கிட்ட வந்து பார்க்கக்கூடாது, அங்கெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த முறையை வந்து தளர்த்து. பழைய சினிமாலாம் நீங்கள் சொல்கிற சீன் பார்த்துருக்கோம், நடைமுறையில் இருந்துச்சு. குழந்தைகள் வந்து கோர்ட்டு இதுக்குன்னா அழைக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டு வேண்டான்னு விட்டுட்டாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இன்றைக்குமே வந்து ஒரு குழந்தையுடைய சாட்சி என்பது ஒரு நியூட்ரலான ஒரு சாட்சியாக கருதும். அதனால தான் போக்சோ சட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல அந்த ஒரு குழந்தை அவதிப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தை உண்மையை தான் சொல்லுது, அது பொய் சொல்லலை அப்படிங்கிறது தான் சட்டமாக இருக்கிறது. ஸோ குழந்தை சொல்கிறது உண்மை. இப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்டவன் தன்னை நிரபராதி நிரூபிக்கணும். இது வந்து அப்படியே ரிவர்ஸு. இந்த போக்சோ சட்டத்தில் மட்டும் இது ரிவர்ஸு. எப்பவுமே வந்து எப்படின்னா ஒரு குற்றவாளியை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்க நிறுவனம், அது வரைக்கும் அவன் நிரபராதி. ஆனால் போக்சோ சட்டத்தில் ஒருத்தன் கைது செய்யப்பட்டான், அவன் குற்றவாளி. இப்போ அவன் நிறுவனம் தான் நிரபராதின்னு. ஸோ இது வந்து அப்படி ரிவர்ஸாக இருக்கும் போக்சோ சட்டத்தில். காரணம் என்னென்னா குழந்தைங்க பொய் சொல்லாதுங்கிற ஒரு ஃபேக்டை வச்சு தான். இப்போ இது குழந்தை தான், ஆனால் இந்த குழந்தைக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறீங்க. அவன் திக்கி திணறி பொய் சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசுறதுல நீங்கள் அவனோட உடல் மொழியை பார்த்தாவே தெரியுது, அவன் ஒரு மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிற தன்மையில் தான் அவன் பேசுகிறான். ரிப்பீட்டேட்டிவாக தான் சொல்கிறான். அவன்கிட்ட என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் சொல்கிறான். தயவு செஞ்சு அந்த பையனை காப்பாற்றுங்க. நான் தமிழக அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். அந்த பையனை, அந்த சிறுவனை காப்பாற்றுங்கள். அவன் தவறான பெற்றோரிடம் இருக்கிறான், அவன் தவறான சுற்றத்தில் இருக்கிறான். பெற்றோரோடு இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அவன் தவறான சுற்றத்தில் யாரோ அவனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப தப்பாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இது அவனோட வாழ்க்கையை பெரிய அளவு சீரழிச்சிரும். ஸோ தயவு செஞ்சு காவல்துறை யாராவது இதை பார்ப்பீங்க, நீங்களே வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணைக்கு உட்படுத்தி அந்த பையனை வந்து அதுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணுங்கள். இல்லை இதான் பண்ணணும். இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்க பாரி, பட் இதெல்லாம் அவன் ஸ்கேம் பண்ணால் அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஸ்டாகிராமில் இப்போ அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன பிள்ளைய வச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ஆமாம், அது ஒரு நார்மலாக. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தைய நீங்கள் இன்ஸ்டாவில் காட்டுறது போகிறதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வந்து தவறு. நீங்கள் தவறுன்னு தானே சொல்கிறீங்க? தவறுங்க. நான் ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ குரூக்கு கிட்ட இப்போ கொஞ்ச நாளாக ஒன்று நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ட்விட்டரில்? என்ன நடந்துகிட்டு இருக்கு? பொண்ணுங்க ஃபோட்டோ போட்டு அண்ட்ரஸ் மீ வந்து சோமியின் பிக்னின்னு போட்டோன்னே அது வந்து மாற்றி கொடுத்து இது எவ்வளோ பெரிய அப்யூஸ். இந்த எலான் மஸ்க்குலாம் இந்த அது அறிவுமை இருக்கா, ஏதாவது இருக்கா? பெரிய சேவியர். ஒரு இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் வந்து யாரோட யார் வீட்டு பெண்களையும் அது மாதிரி போட்டு யார் வேணாலும் கேட்டால் அது பண்ணி கொடுக்குது. இப்படியா வைப்பான்? அவங்க கன்சர்ன் இல்லாமல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டுறது, அவங்களோட ட்ரெஸ்ஸை இது பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி மனித சுதந்திரத்துக்குள்ளேயும் தனி மனித தாக்குதல் இல்லையா?
இந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் இவெல்லாம் சோசியல் மீடியா நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த குரூப் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. அதை உட்காந்து இன்றைக்கி வந்து ட்விட்டர் முழுக்க பார்னோகிராஃபியாக மாறி கிடக்குது. இவன்லாம் எனக்கு அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. பெரிய அறிவாளி, நான் மார்ச்சுக்கு போகிறேன், மயிரை பிடுங்க போகிறேன்லாம் சொல்கிறீல, என்ன பண்ணிகிட்டு இருக்க? ரொனால்டோ பொண்ணெல்லாம் அப்படி பண்ணிட்டுருக்காங்க. அதுதாங்க அவங்க பெண்கள் அவங்களா முட்டாள்தனமாக காட்டுறது போகிறதுங்கிறது அது அவங்க விருப்பம். அதை நம்ம போய் மூக்க நுழைக்க முடியாது. ஆனால் அவங்க கண்ணியமாக உடை உடுத்துகிற பெண்களை கூட நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க. பேசிக் உமன் லீடர்ஸ் இருக்காங்க, என்ன ஆகும்? உமன் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸை போட்டு எவனாவது வருது இது பண்ணிட்டு இருந்தானா என்ன ஆகும்? இப்போ நீயே யோசிச்சுப்பார். இதெல்லாம் வந்து பண்ணலாமா? முதல்ல இன்ஃபேக்ட் இது ஹேப்பன், அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நடிகர் இருக்காரு, அவர் மேலே இன்னொரு நடிகர் படம் ஹேட் வந்து அந்த நடிகரோட வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் எடுத்து போட்டு பண்ணுறானுங்க. இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுற ஒரு சொசைட்டிக்குள்ளே தான் நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம். இன்னொன்று, இந்த குழந்தை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ரீல் நான் பார்த்தேன். நான் என்னடா குழந்தை இப்படிலாம் டான்ஸ் ஆடுமான்னு ஒரு செகண்ட் குழம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா அது ஏஐ. யாரும் அந்த ஏஐ எல்லாம் பயன்படுத்தி குழந்தையோட ஃபோட்டோவை அந்த ஏஐக்குள்ளே போடுறாங்க அப்படின்னு பார்த்தா பெற்ற தாய்கள். கேட்டால் க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு. அந்த ஏஐங்கிறது என்னன்னு இதுகளுக்கு தெரியுதா? இந்த மரமண்டைகளுக்கு தெரியுதா? அது உன்னை லேர்ன் பண்ணுது. உன்னோட ஃபேஸ் எப்படி இருக்குது, உன்னோட ஃபேஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத அது லேர்ன் பண்ணுது. ரெண்டாவது, அதுவே ஃபேஸை க்ரியேட் பண்ணுது. நாளை பின்ன இந்த டேட்டாஸை வச்சு உன் குழந்தையோட முகம் மாதிரியே ஒரு ஃபேஸை அது க்ரியேட் பண்ண முடியும். நாளை பின்ன உன் பையன் வளர்ந்து வந்தானா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸை க்ரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்கியான ஒரு ஃபேக்டர். முதல்ல குழந்தை, அதாவது நம்ம தமிழ் சமூகத்தில் குழந்தை பிறந்தா ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதான் நான் கேட்கலான்னு வந்தேன். அப்போ அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி நார்மல் ஆயிடுச்சுல்ல. இப்போ நீங்கள் இது எப்படி பாரு தப்புன்னு சொல்லிங்க, இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன பாரு இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு தானே இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா. அவங்க அப்படி நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பேசிக்காக ஒரு குழந்தைய வந்து இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே பெற்றோர்களே வந்து இந்த மாதிரி கொண்டு வரது பண்ணுறது. உடனே குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது இப்போ சேர்த்து வைங்கடான்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுக்கு கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. காசு வரும். குடும்பமாக இன்ஸ்டாகிராமில் உட்காந்துட்டு பொழப்ப ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீ இதை பண்ண ஆரம்பிக்கிறீனாவே அதை வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். லைக் ஸோ ஒரு அவங்க பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஒரு கப்பில் அவங்க பார்த்தா யாருன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. பேசிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும், நான் என்னென்ன எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், அதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் பார்க்கணும், எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும், எப்படி போவேன், அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்ன படித்தேன், இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது கூடவே அவங்க வந்து இங்கே போகிறது அங்கே போகிறதையும் அவங்க காட்டுவாங்க. பட் இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பரவாயில்ல, இது அவங்க சொல்கிறாங்க. அப்போ தெரியாதவங்களுக்கு கூட இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கா, இது எழுதலாமா, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கா, குரூப் ஒன்றுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஈஸியாக இது, பரவாயில்லையே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது, டிக்னிஃபைடாக இந்த மாதிரி ஒரு டிக்னிஃபைடான ஒரு கண்டென்ட்டை வந்து இப்போ வரைக்கும் கொடுத்து, நீ எப்படி அவங்களாம் மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த மாதிரி டிக்னிஃபைடான கண்டென்ட் கொடுத்தவங்களும் கூட நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸில் போட்டி இதெல்லாம் வரும் பொழுது அடுத்தவங்களுக்கு இணையாக போகணும், அவங்களுக்கு இணையாக போகணும்னு சொல்லிட்டு உடை குறையும், அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட பண்பாடு குறையும், அவங்களோட வாழ்வியல் குறையும், அப்புறம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் அப்படியே அவுத்து போட்டு இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போயிடாதீங்க, யாரும் ஃபேமிலியாக போகாதீங்க. ஸோ இந்த இன்ஸ்டாங்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறது, நம்ம பேசினா நமக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கம்பெனிஸ் வருவாங்க. கம்பெனிஸ் வந்துட்டு இன்டெகிரேஷன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ இந்த திறமையே இல்லாத ஒரு கேங் இருக்கும். இப்போ இன்ஸ்டாலேயே நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில டாக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கு ஹெல்த் பேஸ்டான இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களும் இன்ஃப்ளூயன்சர் தான். ஆனால் அவங்ககிட்டயுமே கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து அது ஓப்பனாக வந்து ஒரு ரீலே போட்டார், தயவு செஞ்சு இந்த சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு என்கிட்ட வராதிங்க, நீ இதை ப்ரமோட் பண்ணு அதை ப்ரமோட் பண்ணாதுன்னு சொல்லாதீங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணணும்னா நானாக பண்ணுவேன், அதனால் மக்களுக்கு பயன் இருக்குங்கிறது நான் ஃபீல் பண்ணேன்னா நானாக பண்ணுவேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து எந்த விதமான காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்கிட்ட வந்துட்டு இந்த சப்ளிமெண்ட் இதில் இருக்குது, இந்த ப்ராடக்ட் அதில் இருக்குது, இந்த மாதிரியான ஜிம் பவுடர் இருக்குது, இதை நீ இது பண்ணு, அதை நீ பண்ணுன்னு என்கிட்ட வராத அப்படின்னு வெளிப்பட. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற, மக்கள் ஈஸியாக ஒரு விஷயத்த நேச்சுரல் ஃபார்மில் கிடைக்கிறதுக்கு என்னவோ அதை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து இந்த மாதிரி அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஒரு வீடியோவே போட்டிருந்தார். நான் பார்த்தேன், அது வரவேற்கத்தக்க ஒரு வீடியோ. இந்த மாதிரியும் இருப்பாங்க சிலர் வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை ப்ரமோட்டும் பண்ணுவாங்க.
நான் இது விளம்பரப்படுத்துறதே தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த விளம்பரப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் விளம்பரப்படுத்துகிற அந்த ஒரு ப்ராடக்ட்டோ நீங்கள் விளம்பரப்படுத்துகிற அந்த ஒரு பொருளோ தரமானதாங்கிறத நீங்கள் முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த எத்திக்ஸ் எத்திக்ஸ் வந்து முக்கியம். சம்பாரி ஆனால் ஒரு எத்திக்கலாக இருக்குன்றீங்க. அந்த எத்திக் இல்லாமல் இருக்கிறவன் தான் அத்தனை அயோக்கியத்தனமான ஆப்பு, அத்தனை அயோக்கியத்தனமான பெட்டிங் ஆப், அதே போல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பு அது இதுன்னு சொல்கிற எதையுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. புரியுதுங்களா? பணம் குட்டி போடாது, வட்டி தான் போடும். வட்டி தான் போடும், பணம் குட்டி போடாது. ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு வட்டி அடிப்படையில் மட்டும்தான் பணம் பெருகும், மித்தபடி வேறு எந்த அடிப்படையிலும் பெருகாது. நீங்கள் அப்புறம் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தான் அது பெருகும். ஆனால் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறதுக்கு இந்த ஆப்பு அந்த ஆப்பு இந்த ஆப்புன்னு எல்லாமே படுக்கும். அது இன்றைக்கி இருக்கிற உலகத்துடைய ஸ்திரத்தன்மை என்னென்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. சரி, முடிஞ்சால் நிலம் வாங்கிக்கோங்க, முடிஞ்சால் வீடு வாங்கிக்கோங்க, முடிஞ்சால் தங்கம் வாங்கிக்கோங்க. இதன் அடிப்படையில் உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். இது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை ப்ரோ, இப்போ வந்து 10 பேரில் வந்து 2 பேர் யூடியூபராக இருக்காங்கன்னா, ஆனால் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் 10 பேரில் 6 பேர் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்கள் மைண்டுக்கு இப்போ தோன்றது சொல்லுங்கள், எந்தெந்த மாதிரியான ப்ரொமோஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தவிர்க்கலான்றதை நீங்கள் மாரலாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ சொன்ன மாதிரி பெட்டிங் ஆப்பு, மக்கள்கிட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் காசு வாங்குறத தவிர்த்துருங்க. ஸோ பேசிக்காக இவ்வளோதான். ஒருத்தவங்களை வந்துட்டு இந்த இதில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோவா திருப்பி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நண்பர் நானும் நண்பர். இப்போ நீங்கள் போயிட்டு பாரிக்கு ஒரு 10 கோடி ரூபா கடன் கொடுங்க, அவர் திருப்பி கொடுத்துருவாருன்னு கேட்பீங்களா? 2 பேரும் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம், கேட்பீங்களான்னு சொல்லுங்கள். கேட்க மாட்டேங்க. இவ்வளோதான் விஷயம். கூட பழகிறவங்களுக்குள்ளேயே அந்த புரியுதில்லை உங்களுக்கு, யாரோ ஒருத்தர் நம்பி யாரோ காசு கொடுக்குறது பண்ணுறது, இதுதான் அறிவு. இந்த அறிவை வளர்த்துக்கோங்க மக்கள். எவனோ ஒரு கம்பெனிக்காரன் இவங்க காசு போட்டால் நான் அதை டபுளாக கொடுப்பேன்னு உங்ககிட்ட சொல்லி உனக்கு ஒரு காசை கொடுக்குறான் அப்படிங்கிறக்காக நீ அதை பேசுறியே, நாளைக்கு அவங்ககிட்ட காசு போட்டவன் எல்லாம் இவன் என்ன தைரியம்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காது. அந்த தைரியம் இந்த மாதிரி ஸ்கேம். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நம்மளை மாதிரி ஒரு திருடன் தானே அங்கேயும் ஆட்சி செய்கிறான், நம்மளை மாதிரி ஒரு திருட்டு பைய தானே அங்கேயும் இருக்கிறான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு திருட்டு பையலுக்கு திருட்டு பைய நம்ம ஆள் நம்ம இனம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை. அதனால் நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு நல்ல நேர்மையான தலைவர் அங்கே வராரு அப்படின்னா வச்சு செஞ்சு விட்ருவாப்புல. இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இந்த சின்ன சின்னதாக திருடுறது, 5 பைசாவாக திருடுறது, 10 பைசாவாக திருடுறது, அடுத்த பேங்க்லேருந்து ஆட்டையை போடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாட்டுவேன். இப்போ இந்த சின்ன பையனை வச்சு எவனோ ஒருத்தன் இந்த ஸ்கேமை பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பர்டிகுலர் ஆப்பை கொடுத்து இந்த ஆப்பில் வந்து காசு போட்டால் காசு வந்து இத்தனை மடங்காக வரும், அத்தனை மடங்காக டபுள் ஆகுங்கிற மாதிரி ஒரு MLM ஸ்கீம் மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு இவனே வாங்கியிருக்கான் காசை. காசு போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டெல்லாம் கொடுத்து இவனோட அக்கௌண்ட்டுக்கு காசு வாங்கியிருக்கான். இப்போ இந்த பையனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 6 லட்சம் பேருன்னு நினைக்கிறேன். இவனுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்ட் 6 லட்சம் பேர். இந்த 6 லட்சம் பேர் எதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. இந்த 6 லட்சம் பேரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரில. இந்த 6 லட்சம் பேரோடைய இதிலிருந்து ஒரு 5000 பேர் ஆளுக்கு 2000 போட்டு எங்கே போகுது? இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இருக்கேங்க, எங்கேயோ போயிருப்பேங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா. 6 லட்சம் பேரில் ஒரு 5000 பேர் வர மாட்டானா? கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள். 6 லட்சம் எங்கே இருக்குது, 5000 பேருங்கிறது எங்கே இருக்குது? இப்போ இவெல்லாம் காசு இந்த பையனுக்கு போட்டுருக்காங்க அப்படின்னா இந்த இது என்ன ஆகும் மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு மட்டும் பாருங்கள். அப்போ இதுக்கு பின்னாடி வந்து எவனோ ஒருத்தன் திமிருத்தனமாக யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஏதோ கேட்டிருப்பார், இது மாதிரி பண்ணாதீங்கடா தப்புடா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உனக்கு தேவைன்னா சொல்லு, 1000 ரூபா நான் போட்டு விட்றேன் அப்படின்னு கமெண்ட் போட்டு போயிருக்கான் இந்த சின்ன பையனோட அக்கௌண்ட்டில் இருந்து. இப்போ பார்க்குறவங்க என்ன தெரியும், இந்த சின்ன பையன் கமெண்ட் பண்ணுற மாதிரி தானே தெரியும். இது ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை கெடுத்து அவனை சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு டிவிக்குலேருந்து தான் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க கட்சிக்கு நல்லது. இது ஏன்னா அதிகமாக ஏமாந்தவங்க அந்த ஈகோ சிஸ்டம் சேர்ந்தவங்க. இதை வச்சு இன்னொரு வேலையும் நடக்குது. என்ன? டிவி கேட்க ஆகாத கேங்கு அப்போலாம் டிவி கேட்காத டிஎம்கே இன்ஃப்ளூயன்சர்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னா இந்த பையனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு, அது எந்த ஃபோட்டோ போடுறதுன்னா அந்த டிவிகே கொடியோடு இருக்கிற அந்த ஃபோட்டோ, அந்த துணியோடு இருக்க ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு டிவிகேக்காரங்க ஸ்கேமு, டிவிகே ஸ்கேமு, விஜயே வந்து இது இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி இருக்கிற லெவலுக்கு பேசி வச்சுருக்காங்க. விஜய்க்கு யார் இந்த பையன் கூட தெரியாது, ஏன்னா அவெல்லாம் பார்க்குற ஆளானே தெரியாது. அவருக்கு அரசியலே பாவம் எதுவும் தெரியல, அவரோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. படம் வேற ரிலீஸ் ஆகல. யாரோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பெங்களூர்லாம் டிக்கெட் போட்டாங்க, பாவம் டோட்டல் லாஸுங்க. அவனும் பிரியகுமார் இருந்தாங்க, போகிறதுக்கு ட்ரெயினா வரதுக்கு ட்ரெயினா. சிரிப்பு ஏன் வருது தெரியல, என்னங்க லைட்டாக சிரிப்பு வருது. ஏன்னா இன்னைக்கு நைட்டு கிளம்புறதா இருந்தில்ல, நைட்டு கிளம்பு. நான் என்ன சொன்னேன், பறிக்க சீக்கிரம் வாங்க, ஷூட்டிங் மட்டும் முடிச்சு
ப்ரோ எவ்வளோ காசு இப்போ லாஸ் தெரியுமா? சினிமா கலைஞ்சா நான் லாஸ் ஆகட்டுங்க. நான் ரிவ்யூ பண்ணி வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஒரு பிஸ்னஸ் தானே எல்லாமே. லாஸ் ஆகட்டும். பிரியகுமார் நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? அவருக்கு செம்ம கடுப்பில் இருக்காரு. நீங்கள் வேறு ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோலாம் போய் பார்க்கணும் அவசியமே கிடையாதுங்கிறேன் நான். ஒன் லாஸ்ட் டைம் இப்படியே சொல்லி எல்லாம் போவாங்க. கடைசியில் இப்போ படமே தள்ளி வச்சு போ அந்த பக்கம்ட்டாங்க. இப்போ இது ஆனால் அது அரசியல் தான் முழுக்க. அது வந்து எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா உடனே சென்சார் இது பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து பக்கா அரசியல் தெரியுது. பட் சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதையும் நம்ம தமிழ் மக்கள் தப்பு தான் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஒரு சினிமாவும் கூட இவங்க வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் எச்சத்தனம் பண்ணிட்டு அலைகிறாங்க. ஸோ பாரி என் கூட பராசக்தி படம் வாங்க பாரி, உங்களை கூட்டு வந்து அப்படியே உட்கார வச்சு டீகோட் பண்ணுவேன் நான். சரி அது வரட்டும், அந்த படம் எந்த 2 படமும் வரட்டும், நம்ம பார்த்துட்டு நம்ம பேச தான் போகிறோம். ஏன்னா அதில் ஏதாவது அரசியல் பேசுவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ பேசிக்காக இது தாங்க. அவருக்கு தெரியாது இதெல்லாம். கண்டிப்பாக விஜய்க்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சாலும் அவருக்கு அதை பற்றி கண்டுக்க போகிறதும் கிடையாது. இப்போ இங்கே என்னன்னா, இந்த பையன் வந்து தன்னுடைய புகழ் வெளிச்சத்துக்கு டிவிகேங்கிற அந்த ஒரு லாபி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறவனும் இருக்கிறான். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எதெல்லாம் அப்பப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும் அந்த ட்ரெண்டிங்களோட போய் ஒட்டிக்கிட்டு முன்னாடி புல்லட் நான் ஒரு பையன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பையன் வந்து பண்ணுறது அப்பட்டமான தப்பு. ஆனால் இந்த பையன் அதை தெரிஞ்சு பண்ணுறதுக்கு இவனுக்கு வயசே இல்லை. ஸோ பேசிக்கலி இவன் பின்னாடி இருக்கிறது எவனோ ஒரு அயோக்கிய பையன். அந்த அயோக்கிய பையில காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து தமிழக மக்களில் யாராவது ஒரு புண்ணியமாக ஒரு கேஸை தூக்கி போடணும். அந்த புண்ணியத்தை யார் இந்த சப்ஸ்கிரைபர் இதில் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போங்க. அது பண்ணி விட்டிங்கன்னா தான் புத்தி வரும், திருந்தும். சரி, இப்போ இந்த பையன் சொன்ன பதிலுக்கு வரும். அதாவது ஸ்கேமு அது இதுன்னு போட்டு அந்த பையன் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வருது. நிறைய பேர் கண்டென்ட்லாம் போடுறாங்க. ஒரு சிலர் ஓகே கரெக்டாக பேசியிருக்காங்க, ஒரு சிலர் தப்பாக பேசியிருக்காங்க, எல்லாம் ஓகே. இந்த பையனுக்கு அவன் பதில் பேசுறதுக்கு எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்து படிக்க வச்சு அந்த பையனை பேச வச்சிருக்கானே. என்னென்ன பேசுகிறான் தெரியுமாங்க அந்த பையன்? என்ன சொல்கிறான்? ஃபேமிலிஸ் நம்ம வந்து தார் ராக்ஸ் வாங்கினோம்ல ஃபேமிலிஸ், அந்த பொறாமையில் தான் ஃபேமிலிஸ் நம்ம மேலே வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க ஃபேமிலிஸ். என்னது இது? பரமக்காட். நான் என்ன கேட்குறேன், ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து ஒரு சம்பாரித்து ஒரு அவங்க அம்மாவுக்கு, அதுவும் உங்கள் அம்மாவுக்கு அவன் வாங்கி கொடுக்குறான்னா அதே சந்தோஷம் தான்டா நாங்கள் படுவோம். யாரும் அதை வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், உனக்கு வந்து அந்த வந்து நீ சம்பாரித்து வாங்கியிருக்க அப்படின்னா சந்தோஷம். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, சப்போஸ் நீ வந்து அதை நீ சம்பாதிக்காத காசில் வாங்கியிருக்கேன்னு வைங்க, அது உனக்கு சந்தோஷமா? முதல்ல உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரு பொருள் வாங்கித்தர, அது நீ சம்பாதிக்காமல் அடுத்த உங்களோட ஸ்கேம் மணியிலேருந்து நீ வாங்கித்தர அப்படின்னா அது உனக்கு சந்தோஷமா? நீ ஏன் உன் மனசாட்சி தொட்டு இது அந்த பையனுக்கே சொல்கிறேன், நீ கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுப்பார். நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒன்று வாங்கித்தரோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு மாத சம்பளத்தில் இதிலெல்லாம் வந்துட்டு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு எதாவது வாங்கி கொடுப்போம், அப்புறம் அடுத்து அப்பாவுக்கு எதாவது வாங்கி கொடுப்போம், இதுதான் தான் பண்ணுவோம். சரி, எவ்வளோ வாங்கியிருப்போம்? மிஞ்சி போனால் ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் தான் நம்ம எல்லாருடைய சேலரியும் இந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 25 to 30 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் மேக்ஸிமம் நம்ம வாங்கி கொடுக்க முடிஞ்சது ஒரு புடவை, அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வாட்சோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோனோ, இது இந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க. நான் கேட்குறேன், அப்படி நம்ம சம்பாரித்து ஒரு காசில் ஒரு சின்னதாக ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ ஒரு பெரிய பொருள் வாங்கி கொடுத்தினாலும் அது சந்தோஷம். ஆனால் நீ ஒன்று பண்ண, அது திருடி நம்ம பையன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு வைங்க, எந்த தாயும் சந்தோஷப்பட மாட்டா. ஒரு சரியான ஒரு பெற்றோர், சரியான ஒரு தாய் வந்து நம்ம பையன் திருட்டு பணத்தில் இதை நமக்கு வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி எந்த ஒரு நல்ல தாயும் தான் பையன் திருடங்கிற பேரோடு இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. உங்கள் அம்மா அப்படி விரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி விரும்புகிறாங்களா என்னன்னு நீ கேட்டு சொல்லு. இப்போ நீ கேளு, ஏம்மா என்னை வந்து எல்லோரும் இன்றைக்கி வந்து கெட்டவன், நான் வந்து திருட்டு பையன், நான் என்னை வந்து ஸ்கேமர் கிட்டு அப்படின்னு ஒரு ஸ்கேமர் கிட்டுனே பேரை போட்டு என் ஃபோட்டோ உள்ளூரில் மட்டும் இல்லை ராஜா, இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் ஸ்கேமர் கிட்டுங்கிற பேரில். உலக தமிழர்கள் கூட பார்த்துருப்பாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னை வந்து எல்லோரும் ஸ்கேம் பண்ணுற குழந்தை அப்படின்னு சொல்லி ஸ்கேமர் குழந்தைன்னு சொல்லி எல்லோரும் என்னை வந்து பேசுகிறாங்களேம்மா, இது உங்களுக்கு எப்படிமா இருக்குன்னு போய் கேளு. சாட். அப்போ நீ சம்பாரித்த காசில் நீ அந்த இதை வாங்குற அப்படின்னா அது பெருமை, அது உனக்கு பெருமை, சமூகத்திற்கு பெருமை, உன் இனத்துக்கு பெருமை, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, உன்னை தூக்கி கொண்டாடுவாங்க. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க. எத்தனையோ சின்ன பையன் வந்து ஒரு பையன் வந்து இதே தமிழ் சமூகத்தில் தான் ஒரு பையன் வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனான். சேட்டலைட்டில் ஒரு சிப்பு ஒன்று இதை வச்சு அனுப்புனான். எல்லாரும் சந்தோஷப்பட்டோம், பெருமைப்பட்டோம், பகிர்ந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகள் ஒரு சாதனையை செய்யும் பொழுது, ஒரு ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிக்கும் பொழுது, ஏதாவது இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, அதை எல்லாருமே சந்தோஷம் தான் பண்ணுவாங்க. அதே போல் உங்கள் அம்மாவுக்கு நீ வந்து கார் வாங்கி கொடுத்தோன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அங்கே சந்தோஷம் வராமல் கேள்விகள் வருது அப்படின்னா நீ புரிஞ்சுக்கோப்பா, நீ பண்ணுறது வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை. இதை இன்றைக்கி சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு அண்ணனோ பெற்றோரோ இல்லை.
இந்த வீடியோ நீ பார்க்குறியான்னு தெரில, யாராவது உனக்கு அனுப்புகிறாங்களான்னு தெரில. தயவு செஞ்சு ஒரு பொது மன்னிப்பை கேட்டுட்டு யாரெல்லாம் உனக்கு பணம் போட்டாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டு, ஏன் நான் சொல்கிறேன்னா அது பாவக்காசு. எனக்கு ஒரு ஆடியோ அனுப்புனாங்க நம்ம குரூப்பில். அந்த ஆடியோவில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, இந்த பையன் வந்து நாங்கள் பணத்தை திரும்ப கொடுத்துட்றோன்னு யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ. நாங்கள் அதான் கொடுத்துட்டு தானங்க இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற மாதிரி. அதையும் மீறிய ஒரு ஆங்கர் வந்து பேச மாட்டியான்ட்டு ஆக்சுவலாக அந்த பையன் பேசல. அந்த பையனுக்கு அந்த பையனோட நம்பரில் வேற ஒருத்தன் இன்னொரு அவனும் இப்போ அவன் வாய்ஸும் கேட்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்குது. அவன் பேசுகிறான், அந்த பையன்கிட்ட பேச கொடுங்கன்னு ஒரு ஆங்கர் கேட்குறாப்புல வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணிக்கிட்டே. இதுவும் ஒரு முறைகேடு. தயவு செஞ்சு உங்களோட டிஆர்பிக்கு வந்து இன்னொரு சின்ன பையனை பழி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த பையனோட ஃபோட்டோ காட்டுறதே தப்பு. அவனை வச்சு கண்டென்ட் மில்க் பண்ணணும்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு. பேசுங்க, இது இப்போ நடக்குது, இது வந்து சரி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, நாளை பின்ன இதே மாதிரி ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரக்கூடாது, இந்த குழந்தைய வச்சுட்டு ஸ்கேம் பண்ணக்கூடாது, நம்ம பையனை வச்சு பண்ணோம்னா நம்ம கேஸ்லேருந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சில ஸ்கேமர் அப்பாக்கள் முடிவெடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். திருட்டுத்தனத்தை குழந்தைய முகத்தை வச்சுட்டு பண்ணால் இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த படத்தில் அந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் வந்து குழந்தைகளை வச்சு கொலை பண்ணிக்கிட்டு, ஞாபகம் இருக்கா, ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு குழந்தைங்க கையில் கத்தி கொடுத்து கொலை பண்ணிட்டு ஒரு லாபி பண்ணிட்டு, இது மாஸ்டர் அதுக்கு என்ன வேறுபாடு? அது எதுக்கு என்ன பண்ணுவான்? குழந்தை பையனை அரெஸ்ட் பண்ண முடியாது, அவனை வந்து சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு நடத்துவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கேஸ் ஆகாது. ஸோ குழந்தைய வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு. அது கொலை, இது வந்து திருட்டுத்தனத்தை ஸ்கேமிங்கை வந்து குழந்தை பசங்களை வச்சு பண்ணால் கேஸ் நம்ம மேலே வருது. அப்படியே மீறி தான் இவன் வந்து சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு தான் சேர்ப்பாங்க. ஐயோ, அங்கே போய் அவன் யாரை மீட் பண்ணுவான்? ட்ரெயினில் இன்ஸ்டா போட்டானுங்களே. ஆமாம், அவங்களோட தான் உட்காரணும், அவங்க தான் சீனியராக உட்காந்துருப்பானுங்க. இவன் போய் அங்கே உட்காந்துட்டு அந்த பசங்க, அப்புறம் அந்த பசங்க தான் அவனுக்கு அண்ணன், அவங்க அப்புறம் இன்னத்தை வழிகாட்டுவானுங்க. இவ்வளோதான். இப்போ அந்த பசங்க எப்படி கெட்டு குட்டிச்சோரா போனாங்க? சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை, வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அவனுக்கு சொல் பயிற்சி கேட்காம நாசமாக போயிட்டு மாறி இருக்கான். இன்ஸ்டாவில் எவ்வளோ பிரச்சனைங்க. அது என்ன சொல்கிறேங்க, பேசிக்காக சமூகம் வந்து அக்கறை இருக்குங்க. அக்கறை உள்ள சமூகமாக நம்ம மாறணுங்க. நம்மக்கிட்ட அக்கறை இல்லைங்க. எவன் என்கேடு கேட்டால் நமக்கு என்னன்னு நினைக்கிற ஒரு சொசைட்டியாக நீங்கள் மாறிட்டோம். ஆனால் அது தமிழ் சமூகம் அவ்வாறு இருந்த சமூகம் அல்ல. தமிழ் சமூகம் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று கூடிய சமூகம். ஆனால் இன்றைக்கி ஒருத்தனுக்கு பிரச்சனைனா எல்லாம் விலகி போகிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் ஏதோ சம்பாதிக்கிறான்ப்பா, அதில் நியாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யார், இது இல்லை பாவம் எது புண்ணியம் எது, அப்படி போயிடுச்சு. இது தப்பு இல்லை, எதுவுமே எல்லாமே என்ன வேணால் பண்ணலாம். பணம் வந்துச்சுன்னா ஓகே. குழந்தை பிள்ளைக்கு ஆபாச ட்ரெஸ்ஸை போட்டு ஆட விட்டுருக்காளுங்க அப்பா அம்மாலாம் சேர்ந்துக்கிட்டு. கேட்டால் குழந்தையோட உடம்புல ஆபாசத்தை பார்க்காதீங்க. டே லூசு பயில பெடோஃபைல்னு ஒரு குரூப் சுற்றுது, அதெல்லாம் என்னடா அது? அவனுக்கு தாண்டா நீங்கள் கண்டென்ட் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அவன் தாண்டா அவன் வியூவர்ஸாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஏதாவது ஒரு அடிப்படை அறிவோடு நடந்துக்கிறீங்களா இல்லையாடா? நமக்கு பார்க்க ரத்த குதி போடுறது. நான் இப்போல்லாம் இன்ஸ்டாவை யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ஏதாவது ஒருத்தர் அனுப்பி விட்டுறாங்க, அதை பார்த்தோம்னா அது இந்த அல்காரிதம் பிடிச்சிக்குது, அதே மாதிரியே வருது வந்துட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது பார்க்க. இப்போ அதனால தான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இந்த மெசேஜ் எல்லாம் அப்படியே டார்க் இதில் ஹைலைட் ஆகி கிடக்கும். ஏன்னா இப்போ உள்ளே போய் பார்க்குறது எல்லாம் நிறைய பேர் இதை அனுப்புகிறாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் இஷ்யூ. இது வந்து ரொம்ப ஆபத்தாக போய்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். ஆனால் இந்த நடைமுறை கவர்மெண்ட்டோ இல்லை வந்து அந்த இன்ஸ்டா ஆப்போ இல்லை வேறு ஆப்போ பண்ணாது. இந்த ஆப் இல்லைன்னா இன்னொரு ஆப், இந்த ஆப் இல்லைன்னா அந்த ஆப்னு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கிறோம், நம்ம தான் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கோம், நம்ம தான் இதாக இருக்கிறோம். ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்ல கற்றுக்கோங்க. ஒரு புரிதலான ஒரு சமூகத்தை உருவாக்குங்க. என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பாதையில் அவன் போகிறான் அப்படின்னா, ஏய் தம்பி இது தப்புப்பான்னு சொல்ல கற்றுக்கோங்க. அதை சொல்லிட்டு மட்டும் இருக்காமல் அதை புறக்கணிக்கவும் கற்றுக்கோங்க. அப்போ தான் ஓகே இது தப்பு, இந்த பாதையில் நம்ம போனால் செட் ஆகாது, இது ரொம்ப தவறான பாதைன்னு தோணும். இல்லைன்னா அதோட உச்சத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேமிங்கில் மாட்டி அவன் வாழ்க்கை சிம்பிள். ஒருத்தனோட பதிவு, ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா முடிஞ்சது ராஜா அவன் வாழ்க்கை. பேசிக்காக என்னென்னா இந்த பையன் பண்ணது வந்து பெரிய தப்பு. ஸோ திருந்தி வாழ்றதுக்கு வழியே பாரு. ரெண்டாவது, நீ கண்டென்ட் மேக் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கண்டென்ட்டை சரியாக மேக் பண்ணு. ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி, இல்லை மக்களுக்கு 4 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்லதை வந்து உருவாக்குற மாதிரி பண்ணு. இல்லை உனக்கு எதாவது தனித்திறமை, நீ நல்லா பாடுறியா, ஆடுறியா, ஓடுறியா, அதை ஏதாவது பண்ணு. எதையுமே டிக்னிஃபைடாக பண்ணு. உன் மேலேயும் குடும்பத்து மேலேயும் உன்னுடைய சமூகத்திற்கும் பிரச்சனை வர மாதிரி பண்ணாத. வாங்கின காசு வாங்கியிருக்கேங்கிறது அப்பட்டமாக ப்ரூவ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அது எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரில.
முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு பப்ளிக் அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை சிறம்பட வாழ்கிறதுக்கு வழியை பாரு. இன்னொன்று, இந்த பையன் இதான் சான்ஸு, விஜய் அடிக்கிறதுக்கு இந்த பையனை நம்ம துருப்பு சீட்டாக பயன்படுத்தோன்னு இறக்கமே இல்லாமல் விஜயை அடிக்கிறதுக்கு இந்த பையனை தூக்கிட்டு வரீங்களே. இந்த விஜய் நீ அடிக்கனா போய் அடிங்க, போய் விமர்சனம் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது வேறு. அதுக்காக ஒரு சின்ன பையனை துருப்பு சீட்டாக பயன்படுத்தாதீங்கிறத நம்ம இறுதியாக சொல்கிறோம் இந்த விஷயத்தை. சரி, ஓகே. புது புது டெக்னாலஜி வரும்போது புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அதெல்லாம் பேச வேண்டிய இருக்குது. மிக்க நன்றி பாரு. நன்றி.